எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. தொடர்ந்து சில நாட்களாக மார்க்கெட் இறங்கு முகமாகவே இருக்கு. இன்னைக்கும் 23 பாயிண்ட் இறங்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறாங்க. நாளைக்கு வரக்கூடிய ஆர்பிஐ மீட்டிங்கில் என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏதா இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு மார்க்கெட். இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பல பேர்த்துக்கு தலைவலியாக இருக்குது. பேசாமல் ஒரு ரூமை போட்டு ஏறாத பல பங்குகள் அல்லது ஏறுற மாதிரி நடிச்சுக்கிட்டு கீழே இறங்குற பங்குகள்னு பிடிச்சி ரூம் போட்டு திட்டலாமா அப்படின்ற மாதிரி அவ்வளவு கோபம் வருது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. இந்த ஐடிசி அப்படின்ற பங்கு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 1.5% பக்கம் இறங்கியிருக்கு. எவ்வளவு கடுப்பாக இருக்குது, ஏன் கடுப்பாக இருக்குன்னா, இந்த பங்கு மிகவும் கடுமையாக சரிவடைஞ்சு இப்போ தான் அது ஆகஸ்ட் மாதத்தில் எந்த லோவில் இருந்து மேலே ஏறினானோ அதே லோவில் வந்து விழுந்த பிறகு இப்போ தான் திரும்பி ஒரு வேளை ஷேர் ஹோல்டர்ஸை காப்பாற்றுவானோ அப்படின்னு பல பேர் வந்து நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இப்படித்தான் இருந்தது நேற்றைய மார்க்கெட் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மாதிரி தான் இருந்தது. சரி, அப்படியே எங்காவது ரிவர்சல் கீது போட்டு பல ஷேர் ஹோல்டர்ஸை காப்பாற்றுவானா, ஏதாவது அவன் பழைய ஹை வந்தால் கூட ஒரு 5% மேலிருந்து சரிவடைஞ்சிருக்கான், திரும்பி தன்னுடைய பழைய ஹையை பிடிச்சா கூட ஒரு 5% ஏறுமே அப்படின்னு பல பேர் நம்பிக்கையை கோந்துக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் இந்த ஐடிசி இன்னைக்கு பண்ணின வேலை என்னன்னா, மேலும் மேலும் அப்படியே பில்டப் ஆகி போகாமல் ஒரே ஒரு நாள் ஒரு 2-3 நாள் கழித்து சரி ரிவர்சல் விழுந்துருச்சுன்னு பல பேர் நம்பிக்கையாக இருந்திருப்பாங்க. ஒரு 2-3 நாள் அப்படி இப்படின்னு ஆடிக்கிட்டு அப்புறம் கீது வந்து கீழே விழுந்திருந்தா கூட சரி பரவாயில்ல, 4 நாள் இந்த ஷேரினுடைய விலை முயற்சி செஞ்சிச்சு ஏறுறதுக்கு, ரிவர்சல் போடுறதுக்கு முடியல அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அடுத்த நாளாகவே தலை குப்புற நீ கீழே விழுவ அப்படின்னு பல பேர் கடுப்பில் இருக்காங்க. ஸோ ஐடிசி என்பது கண்டிப்பாக ஏறுமோ அப்படின்னு நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. அது அடுத்த நாளே அநியாயத்துக்கு தலை குப்புற விழுந்திருக்கு. இனி அடுத்தடுத்த நாட்களில் இந்த பங்கு என்ன செய்யும் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் இன்றைய தேதியில் ரூம் போட்டு திட்டுறதுக்கு பல பேர் தயாராக இருக்காங்க. இன்னும் மார்க்கெட்டில் எப்படியெல்லாம் தலை வலி வருது பாருங்க. இந்த கிராம்ப்டன் கிரீவ்ஸ் என்பது ஒரு வருஷத்தினுடைய இறக்கத்தில் இருக்கு. 30% இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் போட்டிருந்த பணம் இப்போ 30% இறங்கி $291.40 அநியாயத்துக்கு இந்த கிராம்ப்டன் கிரீவ்ஸ் என்பது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ தான் பல செய்திகள் வந்துட்டு இருந்தது. ஜிஎஸ்டியினுடைய குறைவுனால இந்த கிராம்ப்டன் கிரீவ்ஸ் போன்ற பங்குகளுக்கெல்லாம் ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்ற மாதிரிலாம் மார்க்கெட்டில் டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. ஒரு வெங்காயம் இப்போ வரைக்கும் நடக்கலை. அது 52 வீக் லோவில் தான் இந்த கிராம்ப்டன் கிரீவ்ஸ் என்பது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ குவார்ட்டர்லி 1 அப்படின்ற ரிசல்ட் அதை காப்பாற்றலை. மறுபடியும் ஏதாவது அதனுடைய ரிசல்ட்டில் ஒரு 150 கோடி 200 கோடி 250 கோடி அப்படின்ற மாதிரி ஏதாவது ரிசல்ட்டை பாசிட்டிவாக நல்ல அருமையான பாசிட்டிவாக ஆக்கிது ரிசல்ட்டை விட்லி விட்டு தன்னுடைய முதலீட்டாளர்களை ஏதாவது இந்த மார்க்கெட்டில் சரிவிலிருந்து மீட்டெடுக்குமா, இல்லை இன்னும் பெரிய கும்பாக்குட்டி வேலையை இது செய்யுமா அப்படின்றது தற்போதைக்கு தெரியவில்லை. தற்போதைய நிலைமையில் 2023களில் என்ன லெவல் லோவில் இருந்தானோ அதுக்கு பக்கத்தில் வந்து அநியாயமாக விழுந்திருக்கான். 2024 ஒரு முறை ஹையெல்லாம் போயிருக்கான். இனி அந்த ஹையெல்லாம் இவன் வாழ்க்கையில் என்றைக்காவது போவானா இல்லையா அப்படின்னு பல பேர் பார்த்துட்டு இருக்காங்க. தற்போதைய நிலைமையில் அண்ணாந்து பார்த்தாலும் மிகப்பெரிய அளவில் 70-80% மேலே அதனுடைய ஹை என்பது இருக்குது. அதே மாதிரி கீழே குமிஞ்சு பார்த்தாலும் இதனுடைய 2020 லோ கோவிட் சமயத்தில் இதனுடைய ப்ரைஸ் எல்லாம் என்ன இருந்ததோ அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 40-50% தள்ளி இருக்குது. ஸோ ரொம்பவுமே வாலட்டிலிட்டியான இடத்துல இருக்கக்கூடிய இந்த பங்கு அடுத்த 1 வருடம் 2 வருடத்தில் மிகப்பெரிய ஒரு மூவ்மெண்ட்டுகளை மேலே கொண்டு வருமா அல்லது கீழே கொண்டு வருமா என்பது கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கு யார் கரெக்டாக விடையை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றது 6 மாதம் 1 வருஷம் கழித்து தான் தெரிய வரும். இப்படி தலைவலியாக இருக்கிறதுனால தான் சில பேர்லாம் இந்த மாதிரி கூட முடிவெடுக்கிறாங்க. 25 இப்போ தலைவலியாக இருக்குது ட்ரம்ப் அவர்கள். ஆனால் இன்னொரு நண்பருக்கு 25 வருஷமாக நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கேன், ஒரு மாதம் கூட நான் உருப்படியாக லாபம் பார்த்ததில்லை, அதனால் பேசாமல் இன்றைக்கி ஒரு பேப்பர் ட்ரேடு கூட பண்ணி பார்த்தேன், இன்றைக்கி 2000 ரூபா லாஸ் தான். நல்ல வேலை அது நான் ரியலாக பண்ணல. அதனால் ரியலாக பண்ணியிருந்தேன் இந்த 2000 ரூபா நஷ்டமாக இருக்கும். அதனால் ஏதோ நஷ்டமாகாமல் இருந்ததே இன்றைக்கி என்னுடைய லாபம் தான். உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம், கையெடுத்து கும்பிட்றேன் அப்படின்ற மாதிரி 25 வருட
வர்த்தகத்தை ஷேர் மார்க்கெட்டில் இவர் செய்து கொண்டிருந்த ட்ரேடிங்கை இன்றோட நிறுத்திட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காரு. எல்லாத்துக்குமே நண்பர்களே சில நேரங்களில் லக்கும் தான் தேவை. இங்கே பாருங்கள், இந்த டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் அப்படின்றது இன்றைக்கி காலையில் நெகட்டிவில் இருந்த பங்கு, மைனஸில் இருந்த பங்கு க்ளோசிங்கில் 20% ஏறி இருக்கான். அதாவது லாபம் அதிகமாக வைக்கக்கூடிய இந்த ஹோட்டல் தொழில் அல்லது துணிக்கடை தொழிலில் கூட இப்படி சில பேர்த்தினால ஒரே நாள் இப்படி அமைஞ்சு வராது. ஒரு நண்பர் சொல்கிறார் மணிகண்டன் அப்படின்ட்டு, எனக்கு பாருங்கள் இன்னும் ஒரு அதிர்ஷ்டம்னு, நேற்று தான் இந்த டாடா இன்வெஸ்ட்மெண்ட்டில் சும்மா ஒரு பங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன், இன்றைக்கி போய் எடுத்து பார்த்தா 20% லாபம், என்னாலேயே நம்ப முடியலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த சமயத்தில் இன்னொரு மிக முக்கியமான தகவல், இந்த மாதிரி நம்மளை லக்கு காப்பாற்றலினாலும் இப்போதைக்கு ஷேர் மார்க்கெட்டில் என்ன ஆயிருக்குன்னா, ஒரு மாதத்துக்கே கிட்டத்தட்ட 25,000 கோடியெல்லாம் பணம் போடுற மாதிரியெல்லாம் நம்மளுடைய மார்க்கெட் என்பது ஓரளவுக்கு ரெக்கவரி ஆயிருக்கு. இப்போ ஒரு மாதத்துக்கே பல கார்ப்பரேட் கம்பெனியில் அதான் நிறைய பேர் எக்கச்சக்கமாக சம்பளம் வாங்குறாங்க. நம்ம நாட்டிலாம் வந்து ஒரு 10,000 ரூபா சம்பளம் கொடுத்து வேலை தேடினா அதுக்கு ஆள் கூட கிடைக்கிறது இல்லை. ஸோ பல பேர்த்துக்கிட்ட அசால்ட்டாக 20,000, 40,000, 50,000, 1 லட்சமெல்லாம் அசால்ட்டான சம்பளமாக இப்போ இந்த காலத்தில் மாறிடுச்சு. அதனால் இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 25,000 கோடி பக்கம் எஸ்ஐபி வழியாகவே ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே பணம் வருது. அப்போ ஒருவேளை நாட்டில் மிகப்பெரிய ஒரு பஞ்சம் அல்லது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து பல பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு போனாலும் எப்படி ஒரு 12,000 ஒரு மாதத்துக்கு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே பணம் வருது அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சுங்க. அப்போ அந்த 25,000 கோடி ஒரு மாதத்துக்கு மார்க்கெட்டுக்குள்ளே பணம் வரும் பொழுது அந்த பணம் நம்ம வாங்கி வச்சிருக்கிற ஷேர்களை தூக்கி நிறுத்தும்படியாக வருமா அப்படின்றதான் கேள்வி. அப்போ இந்த 25,000 கோடி எஸ்ஐபி வழியாக வருதுன்னா, அந்த எஸ்ஐபியை மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கக்கூடிய போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ் தான் நிர்வகிக்கிறாங்க. அவங்க ஏதாவது நல்ல திறமையான பங்குகளாக தான் மோஸ்ட்லி பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதே போன்ற பங்குகளை போய் பார்க்கும்போது உங்களை தூக்கி விடுறக்கு, நீங்கள் வச்சிருக்கிற பங்குல தூக்கி விடுற மாதிரி மியூச்சுவல் ஃபண்டுகள்லேருந்து பணம் வருது அப்படின்னா அது உங்களை காப்பாற்றுமா அப்படின்ற கேள்வியெல்லாம் வருது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மேக்லான் போன்ற கண்ட கம்பெனி, ஒரு உதாரணத்துக்கு இந்த டாடா இன்வெஸ்டியே எடுத்து பார்ப்போம், இந்த கிராம்ப்டன் கிரீவ்ஸ் எடுத்து பார்ப்போம். ஒருவேளை இதுக்குள்ளே மியூச்சுவல் ஃபண்டுகளினுடைய பணம் வருதா அப்படின்னு பார்க்க போகையில் இந்த கிராம்ப்டன் கிரீவ்ஸில் வந்து எஃப்ஐஸும் சரி டிஐஸும் சரி ஆல்மோஸ்ட் 29 to 59% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சொறி வந்தவங்களுடைய கை சும்மா இருக்காது அப்படின்ற மாதிரி இந்த ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறவங்க ஹோல்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னாவே ஒரு ஸ்டாக்கினுடைய விலை இறங்குது அப்படின்னா அதில் ஏதாவது ரீபேலன்சிங் பண்ணும்போது அதில் அதிகமாக பணம் போடுவாங்களா அல்லது ஹோல்டிங் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அல்லது குறைப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் பல தகவல்கள் இருக்குது. ஸோ இந்த கிராம்ப்டன் கிரீவ்ஸில் மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்களையெல்லாம் பாவம் 52 வீக் லோனில் மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்களையெல்லாம் அடிஷ்னலாக எஸ்ஐபி வழியாக பணம் வரும்பொழுது இந்த எஃப்ஐஸை டிஐஸை காப்பாற்றுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதே மாதிரி கீழே விழுந்து கிடக்காமல் உச்சத்தில் இருக்கக்கூடிய இந்த டாடா இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் எஃப்ஐஸ் டிஐஸ் ஏதாவது ஹோல்டிங் வச்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு போய் பார்த்தோம்னா அதில் எஃப்ஐஸ்னுடைய ஹோல்டிங் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, டிஐஸ்னுடைய ஹோல்டிங் இன்னுமே ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ உன்னையெல்லாம் தூக்கி நிறுத்தினது யாரியா அப்படின்னா மார்க்கெட் தான் தூக்கி நிறுத்திருக்கு. அதில் யார் ட்ரேட் பண்ணாங்கன்னே தெரில, இவ்வளவு தூரம் மேலே ஏறி நிற்கிதுன்னா பாருங்களேன். ஸோ சிந்தனை என்னென்னா, ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே மாசமான வரக்கூடிய 10,000 25,000 கோடி வரக்கூடிய எஸ்ஐபி போன்ற பணமே உங்களை பின்னாடி இருந்து தூக்கி விடுமா உங்கள் பங்குகளை அப்படின்றதான் முக்கிய கேள்வியாக இருக்குது. நானெல்லாம் என்ன கான்செப்டில் போயிட்டுருக்கேன்னா, என்னுடைய ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம்க்கு ஒரு மாதம் 1 லட்ச ரூபாயாவது வரணும் பேசிவ் இன்கம்மாக அப்படின்ற மாதிரி ஒரு என்னோடய எண்ணம். அந்த காலத்திலேயே அமெரிக்காவுக்கு வேலை போனவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கெல்லாம் இப்போ 50 years 60 yearsஸாக இருப்பாங்க. அல்லது பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்கலாம் வந்து அவங்களுடைய பேசிவ் இன்கம் எங்கேயாவது வீட்டு வாடகையிலேயே மாதம் 1 லட்சம், வாடகையில் 1 லட்சம் வாங்குறவங்களே எனக்கு தெரிஞ்சு நிறையா பேர் திருப்பூரில் இருக்காங்க. திருப்பூரில் இப்போ 50-60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு மாத வாடகையே 1 லட்சம் என்பதெல்லாம் அசால்ட்டாக வருது, அவங்க கட்டி விட்டுருக்கக்கூடிய குடோன்கள் அப்படின்னு. ஸோ திருப்பூர்லேயே இப்படி வருதுன்னா இப்போ சென்னையில் இருக்கிறவங்க, பெங்களூரில் இருக்கிறவங்க, கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக பல குடும்பங்களில் மாத வாடகையே 1 லட்சம் வரும் பேசிவ் இன்கம், அந்த மாதிரி வருதுன்னு வைங்களேன். ஸோ அப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் பேசிவ் இன்கம்
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிளான் வச்சுருப்பீங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் எது வேலையே செய்யாமல் உங்களுக்கு ஏதாவது இன்கம் வரணுன்ற மாதிரிலாம் நீங்கள் நிறைய பேர் பிளான் வச்சுருப்பீங்க. அந்த பிளான்களை தெரியப்படுத்துங்க. நிறைய பேர்த்துக்கு உபயோகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எனக்கு என்னென்னா இந்த டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகளையே அக்குமுலேட் பண்ணி ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் கொண்டு வரணும் அப்படின்றதான் என்னுடைய எண்ணமாக இருக்குது. நண்பர்களே, இத்தனை நாள் நீங்கள் ஒரு விஷயத்தை மேலோட்டமாக பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் மிக மிக முக்கியமான ஒரு தகவல் என்பதை இப்போ நான் சொல்ல போகிறேன். அதாவது பல பேர் ஒரு பங்கு எவ்வளவு டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்குது, இப்போ அதுகிட்ட கடன் இருக்கா இல்லையா, அதனுடைய ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் growth இருக்கா, 1க்கு கீழே இருக்கா, இருந்தால் பெட்டர் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதே மாதிரி அதனுடைய ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ என்ன அப்படின்னு பல இடங்களில் போய் தேடி பார்ப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஸ்டாக்குகளை ஸ்க்ரீனர் வெப்சைட்டில் லோட் பண்ணும் பொழுதே டீஃபால்ட்டாக மிக மிக முக்கியமான தகவல்களான புக் வேல்யூ என்ன, இன்ட்ரின்சிக் வேல்யூ என்ன, ஸ்டாக் பி என்ன அப்படின்ற ஒரு ரொம்பவுமே வேல்யூவேஷன் ரிலேட்டடான முக்கியமான தகவல்கள். அதே மாதிரி அந்த கம்பெனி வளர்ச்சியில் இருக்கா இல்லையா, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, ஏர்னிங்ஸ் பர் ஷேர், இதெல்லாம் வளர்ச்சி அடையுதா இல்லையா, அதே மாதிரி அந்த கம்பெனியில் குவாலிட்டி இருக்கா அப்படின்றதுக்கு அந்த டெட்டு, அதனுடைய கடன் என்பது கம்மியாக இருக்கா, டிவிடெண்ட் ஈல்டு என்பது அதிகமாக இருக்கா, அதனுடைய ஃபேஸ் வேல்யூ என்ன, அது ஏதாவது பிளட்ஜு இது பண்ணியிருக்கா இல்லையா அப்படின்ற இந்த தகவல் 4-5 வருஷமாக இந்த சேனலில் எந்த ஒரு ஸ்டாக்கை லோட் பண்ணாலும் இந்த முன்பகுதியில் வரும். இது யாராவது பார்த்துருப்பீங்க, உபயோகப்படுத்தியிருப்பீங்க. ஆனால் சில பேர் மேபி இது மேலோட்டமாக ஓகே சார்ட், எல்லாத்துக்குமே சார்ட்டு தான் ரொம்ப பிடிக்குது. ஏன்னா சார்ட் ஒரே செகண்டில் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க இல்லையா, எ பிக்சர் ஸ்பீக்ஸ் 1000 times more than words அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே இந்த சார்ட்டில் தான் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா சார்ட்டை பார்க்கும்போது ஈஸியாக 52 வீக் ஹை என்ன, 52 வீக் லோ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாலுமே ஃபண்டமெண்டல் டேட்டா அப்படின்றது நிறைய இடங்களில் நிறைய பேர் தேடி அலைவாங்க. ஆனால் ஒரு பங்குகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு செகண்டில் நீங்கள் அந்த ஒரு பங்கினுடைய செய்தியை வாசிக்கும் பொழுது அதனுடைய லேண்டிங் பேஜ் ஸ்க்ரீனரில் இப்படி பார்க்கும்பொழுதே எல்லா தகவலையுமே பார்த்துக்கிறீங்க. அதில் எத்தனை பேர் யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்றது தெரியல. பட் தகவல்கள் இந்த மாதிரி அமைச்சிக்கலாம் அப்படின்ற சொல்ல வரேன். சரி, முக்கியமான விஷயம், இந்த கிக்ரி ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற பங்கில் என்ன ஒரு தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் 52 வீக் லோலிருந்து அவனும் எவ்வளவோ முறை அந்த ஷேர் முதலீட்டாளர்ஸை காப்பாற்றணுன்னு அவனும் முயற்சி பண்ணியிருக்கான். ஒவ்வொரு முறையும் கீழே தள்ளி விட்டுட்டே இருக்காங்க. இந்த முறையும் ஏதாவது ஒரு ரிவர்சல் உளுந்து தன்னுடைய சமீபத்தினுடைய ஹை 390 இது நோக்கி ஒரு சிறிய அளவுலையாவது முன்னேற்றம் அடையுமா, அல்லது அதனுடைய லைஃப் ஹை என்பது 500 பக்கத்தில் இருக்குது. அந்த இடத்துக்கெல்லாம் போகணும் சத்தியமாக யாரும் பேராசையெல்லாம் பட மாட்டாங்க. நீ ஒன்றா சமீபத்தினுடைய 400 அல்லது சமீபத்தினுடைய 450 வருவியா அப்படின்ற மாதிரி தான் பல பேர் எதிர்பார்ப்பாங்க. அவங்களை காப்பாற்றி விடும்படி இந்த பங்கில் ஏதாவது ரிவர்சல் விழுகுமா, ஆண்டவா விழுந்தா நல்லது, இல்லைன்னா இத்தனை நாள் புலம்பிட்டு இருக்கிற மாதிரி இன்னும் புலம்ப வேண்டியதான் அப்படின்ற மாதிரி தான் பல பேரினுடைய மனநிலையில் இருக்குது. ஸோ இந்த பங்கு ரிவர்சல் விழுந்துச்சா அல்லது தொடர்ந்து கீழே இறங்குச்சா அப்படின்றது இன்னும் 2-3 வாரங்கள் கழித்து பார்த்தா தான் தெரிய வரும். நண்பர்களே, அதில் பாருங்கள், இந்த ஓலா எலக்ட்ரிக் பண்ண வேலை இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அது பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. அது தொடர்ந்து சரிவடைஞ்சு கொண்டே வந்துட்டு இருந்த பங்கு 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட கூட அவன் யோசிக்கல. தொடர்ந்து இறங்கிட்டே வந்தவன் கரெக்டாக 50 days மூவிங் ஆவரேஜில் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த இடத்துல அவனை தடுத்து நிறுத்தியிருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த ஓலா எலக்ட்ரிக் சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்னாடி செப்டம்பர் மாதம் அந்த சமயத்துலலாம் லாங் கேண்டில் என்பது போட்டிருந்தான். ஸோ அந்த லாங் கேண்டில் எங்கே போட்டானோ அதே இடத்துல பக்கத்தில் விழுந்திருக்கான். இனி இந்த லாங் கேண்டில் போடுறதுக்கு முன்னாடி என்ன லோ இருந்ததோ அந்த லோவை நோக்கி விழுக போகிறானா, அல்லது தன்னுடைய ப்ரீவியஸ் ஹையை போய் தொட போகிறானா, எப்படி பார்த்தாலும் எல்லாமே ரொம்ப தூரமாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தாலும் 15 ரூபா என்பது தள்ளி நிற்கிது, இந்த பக்கம் பார்த்தாலும் 15 ரூபா என்பது தள்ளி நிற்கிது. ஏன்னா இப்படி ஒரு வாலட்டிலிட்டியாக இருந்திருக்கேன், கண்ணு முன்னாடியே ஆடி இருந்திருக்கேன். ஆனால் நியூஸ்லேன்னு பார்த்தா ஒரு மாதத்தில் ஒரு தடவை தான் நீ நியூஸில் வந்திருக்க, ஆனால் இவ்வளவு பெரிய வாலட்டிலிட்டி பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இந்த ஓலா எலக்ட்ரிக் எந்த பக்கம் மூவ் ஆனாலும் பெருசாக மூவ் ஆகணும், அது எந்த பக்கம் என்பது பொறுத்து இருந்து தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி பல பேர் புலம்பிக்கிட்டு இருக்காங்க இந்த கேஇசி இன்டர்நேஷ்னல் அப்படின்ற ஷேர் வச்சுருக்கிறவங்க. ஏன்னா அது என்ன 4 மாதமாகவாப்பா நீ ஒரே இடத்துக்குள்ளே நீ சுற்றிக்கிட்டு இருப்ப அப்படின்ற மாதிரி 4 மாதமாக அது சுற்றி கொண்ட
சைக்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் ஒரே ஒரு சைக்கிள் தான். பல பேர்லாம் சும்மாவே இப்படி ஆடிக்கிட்டு இருக்கான். ஐடிசி சார் அவனே எத்தனை தடவை ஆடிக்கிட்டு வந்துட்டான். ஆனால் இந்த கேஇசி இன்டர்நேஷ்னல் என்னடான்னா மிக மிக குறைவான ஒரு வால்டிலிட்டியாக மொத்தமே 5 மாதம் கூடி ஒரே ஒரு ரவுண்டு தான் போயிருக்கான். என்னடா இது இப்படி ஒரு பங்கு அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளவு ஸ்லோவாக இருப்பாங்க அப்படின்னு அதில் ஆச்சரியம் இல்லை, வேதனை. ஸோ இப்படி இருக்கக்கூடிய கேஇசி இன்டர்நேஷ்னல் அப்படின்ற பங்கு சமீபத்தில் 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே போகிறதா மேலே போகிறதான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான். ஸோ இன்றைக்கி 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் ஒரு க்ரீன் கேண்டில் என்பது போட்டிருக்கிறது இந்த பங்கினுடைய செய்தி. நண்பர்களே, அதே மாதிரி இந்த மாதமே முடிய போகுது, அவ்வளோதான், மாதம் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஒரு மாதத்தில் எஃப்ஐஎஸ் என்ன பண்ணாங்க? எஃப்ஐஎஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே தெரியும், அவன் ஒரு 20,000 கோடி பணம் போடுற மாதிரி இருந்தால் ஆல்மோஸ்ட் 20,000 கோடி பணம் போட்ட பிறகு ஒரு 80,000 கோடி அல்லது 1,00,000 கோடிக்கு வித்துட்டு போயிடும். இது சமீபத்தில் ஃபாலோ பண்ணி எஃப்ஐஎஸ்னுடைய டேட்டாவை அனலைஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த செப்டம்பர் மாதத்தில் என்ன நடந்தது? கிட்டத்தட்ட 33,000 கோடிக்கு விற்றுருக்காங்க. இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரில. ஆக மொத்தம் 33,000 கோடி. இன்றைக்கி மட்டும் என்ன பண்ணியிருக்க போகிறாங்க? பெருசாக ஆச்சரியம் இருக்கான்னு தான் நான் நினைக்கிறேன். பட் எனிவே ரீபேலன்ஸ் என்பதெல்லாம் இருக்குது. நிஃப்டி 50 இண்டெக்ஸ்னுடைய ரீபேலன்ஸ் மற்ற இண்டெக்ஸ்னுடைய ரீபேலன்ஸில் ஏதாவது பெரிய தகவல் வருது அப்படின்ற பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இதில் ஒரு 33,000 கோடி கும்பா, இதில் ஒரு 46, அப்போ 76, அப்போ 1,00,000 கோடியை விற்றுட்டாங்க நண்பர்களே. ஸோ 1,00,000 கோடிக்கு பக்கம் 1,00,000 கோடிக்கு கேஷ் மார்க்கெட்டில் விற்றுட்டாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 கோடி பணம் போட்டிருந்தாங்க, இப்போ 1,00,000 கோடி விற்றுட்டானுங்க. ஸோ சிலரை பொறுத்த வரைக்கும் பல ட்ரேடர்களுடைய மனசில் இப்போ கணக்கு என்ன போகும் அப்படின்னா, சரி அப்போ அடுத்த 2-3 மாதங்களில் ஒரு 20,000 கோடி போடும் பொழுது இந்த நியூ இயர்னுடைய செலிப்ரேஷன், வரக்கூடிய 2026 செலிப்ரேஷன் இயர் ஹையை தாண்டி உடச்சி ஒரு நிஃப்டி 20,000 தாண்டிடுமா, சென்செக்ஸ் ஒரு 90,000 தாண்டிடுமா அப்படின்றதான் அவங்களுடைய கோரிக்கையாக அவங்களுடைய வேண்டுதலாக இருக்குது. ஏன்னா இப்போ அப்படி தான் லாஜிக் போயிட்டு இருந்திருக்கு. அவன் பாட்டுக்கு வந்து ஒரு 20,000 கோடி போட்டால், பணத்தை போட்டால் 1,00,000 கோடிக்கு விற்று விட்ருவான். அந்த மாதிரி இப்போ 1,00,000 கோடிக்கு மேலேயே விற்று விட்டான். அப்போ அடுத்த 3 மாதங்களுக்கு சும்மா ஒரு 4,000-5,000 கோடி ஒரு 10-20,000 கோடி பணம் போடுவானா அப்படின்றதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் இப்போ வரைக்கும் ரொம்ப சப்பையாக முடிச்சிட்டாங்க எஃப்ஐஎஸ். ஆனால் அடுத்த 3 மாதங்களில் ரொம்ப எப்போ 1,50,000 கோடிக்கு விற்றுட்டு ஒரு 20,000 கோடி நீ போட மாட்டியா? நானாக இருந்தால் கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு யாருக்காவது நீங்கள் யாராவது எனக்கு ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டு கொடுத்தீங்கன்னா அங்கே போய் பல எஃப்ஐஎஸை பார்த்து நான் பேசிடுவேன், நியாயமா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போதைக்கு எல்லா ட்ரேடர்களும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அடுத்த 3 மாதம் டிசம்பர் கடைசியில் எடுத்து பார்க்கல ஒரு 20,000 கோடியை எஃப்ஐஎஸ் போட்டு மார்க்கெட்டை ஒரு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 27-30,000 வரைக்கும் நகர்த்தி விடுவாங்களா அப்படின்றதான் இப்போ கேள்வியாக இருக்குது. இந்த சமயத்தில் பல ஷேர்கள் வந்து சிட்டுக்குருவி விளையாட்டு மாதிரி சின்னதாக விளையாண்டுருக்கான். சில பேர் காண்டாமிருக விளையாட்டு மாதிரி பெருசாக விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க்னுடைய ஷேர் ப்ரைஸ் சமீபத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா, என்னப்பா நீ சிட்டுக்குருவிலேயும் வெறும் ஒரு ஸ்பூன் தான் நீ சாப்பிட்டியா, ஏன் இவ்வளவு ரொம்ப கம்மியான அளவில் நீ மூவ்மெண்ட்டு காமிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு பல பேர்த்துக்கு கேள்வி வரும். ஆகஸ்ட் மாதத்திலிருந்தே 96 ரூபாய்க்கும் 105 ரூபாய்க்கும் வெறும் 10 ரூபா தான். அப்புறம் மறுபடியும் 105லேருந்து 96, அப்புறம் மறுபடியும் 96லேருந்து 105, அப்புறம் மறுபடியும் 105லேருந்து 90, 98, மறுபடியும் 98லேருந்து 105ன்னு 4 மாதம் மூவ்மெண்ட் வந்து சிட்டுக்குருவி லேகியம் சாப்பிட்டது போல் ரொம்ப சிறியதாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, ஒரு சின்ன லெவலில் மூவ்மெண்ட் காட்டுறான்னா ஏதோ ஒரு விஷயத்துக்கு வெயிட் பண்ணுறான், பெருசாக கீழே இறக்க போகிறானா பெருசாக ஏற்ற போகிறானா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அதே மாதிரி தான் இந்த ஆர்கே ஃபோர்ஜ் அப்படின்ற ஒரு பங்கு, இவன் கையில் கொடுத்த லேகியத்தை கீழே டிச்சுக்குள்ளே கொட்டிட்டான் போல். லேகியமே சாப்பிடாம கீழே விழுந்து கிடக்கக்கூடிய இந்த ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸ் அப்படின்ற பங்கு எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 2025 தொடக்கத்தில் 900 ரூபாய் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ 539 இருக்குது. எனக்கு வந்து என்ன ஒரு ஞாபகம்னா, இவங்க மேன்யூலாக போய் ஏதோ இன்வென்ட்ரி செக் பண்ணிகிட்டு இருக்கீங்கள, இன்வென்ட்ரினுடைய ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த, அதாவது அவங்களோட இன்வென்ட்ரி லிஸ்ட்டுக்கும் மேனுவலாக செக் பண்ணதுக்கு ஏதாவது மேட்சிங் வரல அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு தகவல் பார்த்தா எனக்கு ஞாபகம். அப்போ தான் அதனுடைய சரிவு வந்து தான் எனக்கு ஞாபகம். செக் பண்ணிடுவோமா? கூகுளில் கேட்டால் போதும், அவன் 1000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன மெமரியில் இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்துடுவான் போல். இந்த ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸ், ஆமாம் உண்மை தான்.
அவங்க போயிட்டு அவங்களோட இன்வென்ட்ரி, அவங்க கையில் இருக்கக்கூடிய இன்வென்ட்ரி செக் பண்ணி பார்க்கும்போது அது ஏதோ மேட்ச் ஆகலை. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 31 ஏதோ நடந்திருக்கு. ஸோ அதுக்கு ஈக்குவலாக மார்ச் 31 அப்படின்ற மாதிரி இங்கே கோடு போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்ட் அந்த ரேஞ்சில் தான் வருது. இந்த ஏரியாக்குள்ளே தான் அந்த டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஏதோ மாற்றமாக இருக்குது, அவங்களுடைய இதில் மாற்றமாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ 10 இட்லி ஊற்றி வைக்கிறோம், அப்புறம் திடீர்னு ஓப்பன் பண்ணி பார்க்கல 8 இட்லி தான் உள்ளே இருக்குது அப்படின்னா அப்புறம் ஒரு மாதிரி கடுப்பாகும்ல, அது மாதிரி தான். ஸோ அப்போ இருந்தே இந்த பங்கில் வந்து பெருசாக ரீபவுண்ட் என்பது நடக்கலை. ஸோ அடுத்து வரக்கூடிய இந்த ஏர்னிங் சீசனில் அப்போ அவங்க ஏதாவது கரெக்ட் பண்ணியிருக்காங்களா என்ன ஏது அப்படின்ற அப்டேட்டுகள் வந்து நல்ல விதமாக மேனேஜ்மெண்ட்டிலிருந்து அப்டேட்டுகள் வருமா அப்படின்னு தான் இப்போ நிறைய பேர் இந்த ஆர்கே ஃபோர்ஜில் பார்த்துட்ருக்காங்க. தற்போதைக்கு 52 வீக் லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இனிமேல் ஒரு குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணிடணும். இறங்கின ஷேர்களையெல்லாம் நாங்கள் திட்டுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு கேங் ஒன்று ஃபார்ம் பண்ணிடணும். ஸோ ஐடிசி ரொம்ப நாள் கழித்து ஏதாவது ஒரு ரிவர்சல் வருமானு பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் இன்றைக்கி 1.5% இறங்கி ரொம்ப கடுப்பேற்றிருக்கக்கூடிய பங்குகளில் இந்த ஐடிசி ஒன்று இருக்குது. அப்புறம் இந்த கிராம்ப்டன் கிரீவ்ஸ் ஒரு வருஷமாகவே 30% இறங்கி அது ஒரு தலைவலி. இப்படி பல தலைவலிகளோடு தான் பல பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நன்றி, வணக்கம்.